இன்றைக்கி நாம் நித்தாரா கிச்சனில் தட்டை மொறுமொறு தட்டை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வணக்கம், சாய்ராம் கேட்டரிங்கிலிருந்து. இன்றைக்கி நாம் நித்தாரா கிச்சனில் தட்டை மொறுமொறு தட்டை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். தட்டை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். இப்போ 1 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன், 50 கிராம் வறுத்த அரைச்ச உளுந்த மாவு, 100 கிராம் வெண்ணெய், 10 கிராம் நல்ல தனி மிளகாத்தூள், தேவையான அளவு கருவேப்பிலை, 10 கிராம் உப்பு, கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு பேசின் எடுத்து அதில் அரிசி மாவு 1 கிலோ, உளுந்த மாவு 50 கிராம், தனி மிளகாத்தூள் 10 கிராம், உப்பு 10 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவு, வெண்ணெய் 100 கிராம், கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம். இப்போ தேவையான பொருள் எல்லாத்தையுமே பேசினில் எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். தண்ணி தெளித்து அளவான பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா ஃபஸ்ட்டு அப்படியே கிளறி விட்டுறணும், எல்லாமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி மட்டும் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணிக்கணும். அந்த பதத்துக்கு தண்ணி அதிகமாகவும் கூடாது. கை எடுக்காமல் நல்லா அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா இழுத்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவு பதத்தில் வர்ற மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இதை சின்ன சின்னதாக உருட்டி தான் தட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான அளவில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கடாய் நல்லா சூடான உடனே ஒரு 5 லிட்டர் ரீஃபண்ட் ஆயில் எடுத்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த தட்டையை முதல்ல தட்ட ஆரம்பிச்சிருவோம். மாவை எடுத்து நல்லா மாலிஷ் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக எலுமிச்சம்பழம் சைஸில் சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சைஸில் உருட்டி எடுத்துக்கணும். இந்த 1 கிலோ மாவில் உள்ளங்கை சைஸில் ஒரு 50 தட்டை வரும். அதை தட்டிடலாம். இப்போது இந்த மாதிரி ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஒரு ஆவரேஜான சைஸில் நம்ம இது எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கணும். சரியான பதத்தில் மாவை பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா நம்ம இந்த மாதிரி தட்டும்போது அந்த மாவு நம்ம கையில் ஒட்டாது. இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம தட்டி வச்ச தட்டையை அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட போகிறோம். அப்படியே அதை அரை வேக்காடு வரும்போது அதை பார்த்து எடுத்துக்கணும். இது அரை வேக்காடு வந்திருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா லைட்டாக செவந்து வரும். அது கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாயிரும். அந்த மாவு தன்மை மாறி கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அதை வெளியில் எடுத்துடணும். அப்படியே ஒரு தட்டாக எடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் லைனாக. இப்போ அரை வேக்காடு போட்டு எடுத்து வச்சாச்சு. அதை நம்ம இப்போ முழு வேக்காடு போட போகிறோம். லேசாக அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ தான் எண்ணெய் எல்லா இடத்துலையும் பிடிச்சி கரெக்டாக சரியான விதத்தில் வேகும். இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுட்டு இருந்தால் அது ஒரே இடத்துல இதாகாமல் நல்ல எல்லா இடமும் சரியான அளவில் வெந்துடும். அடுப்பு மட்டும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப காய்ச்சல் விட்டால் சீக்கிரமாக வெந்துடும், பட் உள்ளே நல்லா சரியாக வேகாது. ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சா அந்த தட்டை நல்ல கிறிஸ்பியாக அழகாக வெந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம இது வெந்துச்சான்னு இப்போ பார்ப்போம். இது மாதிரி எடுத்து தட்டி பார்த்தோன்னா அது அந்த மாதிரி சவுண்டு உங்களுக்கு நமக்கு ஃபீல் ஆகும், அது வெந்த மாதிரி. அப்படி வெந்துச்சுன்னா அதை அப்படி எடுத்துட வேண்டியதுதான்.
நல்ல சுவையான மொறுமொறுன்னு தட்டை ரெடி ஆயிடுச்சு. வணக்கம், ஸ்ரீ சாய்ராம் கேட்ரிங். நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு தேவையான பலகாரம், கேட்ரிங்காரங்களுக்கு தேவையான பலகாரம், சீர்பக்ஷன் ஐட்டம் எல்லாம் ஒரு 40-45 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள், அதே மாதிரி சீமந்தம், கல்யாணம், இந்த மாதிரி காது குத்தி, அதுக்கு தேவையான பலகார ஐட்டம் எல்லாமே சிறந்த முறையில் உங்களுக்கு நாங்கள் தரமாக பண்ணித்தரோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். 7397467306 மற்றும் 908777999087 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர்களை கொடுத்துக்கலாம். நன்றி.